Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது potassium dichromate and potassium permanganate. இது எதுல இருந்து நம்ம பார்க்க போறோம்னா D and F block elementsல பார்க்க போறோம். இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நிறைய நேரம் எக்ஸாம்ல வந்து இதனுடைய ப்ரிப்பரேஷன்ஸ், இதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்குறாங்க நமக்கு. ஸோ அதனால நான் ஒரே வீடியோல இது ரெண்டையும் உங்களுக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இப்ப இந்த வீடியோக்கான அந்த பிடிஎஃப் இப்ப நான் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே காமிக்கிறேன் இல்லையா? இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் வந்து வீடியோ முடியும் பொழுது ஒரு வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க வந்து ஒரு மெசேஜ் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புனீங்க அப்படின்னா, நான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். முடியும் அப்படின்னா இதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நானு உங்களுக்கு குடுக்குறேன். நீங்க வந்து அதுல கூட போயிட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். We'll start with potassium dichromate. Formula நமக்கு தெரியும். It is K2Cr2O7. So preparation of potassium dichromate take place in 3 steps. So first stepல என்ன ஆகுது அப்படின்னா, ஆக்சுவலா பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்தோம் அப்படின்னா we are preparing it from chromite ore. So அந்த chromite ore-னுடைய formula FeCr2O4. This chromite ore is fused with the sodium or potassium carbonate in excess of oxygen. இப்போ நம்ம இந்த இடத்துல சோடியம் கார்பனேட் கொடுத்துருக்கோம். இதுக்கு பதிலாக நீங்க பொட்டாசியம் கார்பனேட்டும் கொடுக்கலாம். ஸோ டு த புக் நாம எழுதியிருக்கோம். அதனால சோடியம் கார்பனேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படின்னா, திஸ் குரோமைட் ஓர் இஸ் ஃபியூஸ்டு வித் sodium carbonate in excess supply of oxygen. It gives yellow color solution of sodium chromate. So sodium chromate நமக்கு கிடைக்கும். Na2CrO4 கிடைக்குது. இது கூடவே plus Fe2O3 and carbon dioxide. இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கிடைச்ச இந்த yellow color solution of sodium chromate is filtered. இதை நம்ம ஃபில்டர் பண்றோம். ஃபில்டர் பண்ணி அதை எடுத்து அந்த சொல்யூஷன்ல அந்த சோடியம் குரோமேட் சொல்யூஷன்ல நம்ம என்ன பண்றோம், சல்பியூரிக் ஆசிட் ஆட் பண்றோம். அப்ப எழுதும் போது நம்ம எப்படி எழுதுவோம், சோடியம் குரோமேட் இஸ் அசிடிஃபைடு வித் சல்பியூரிக் ஆசிட். அப்போ ஆசிடோட ட்ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, sodium dichromate கிடைக்குது. Na2Cr2O7 which is orange in color. இது கூட நம்ம Na plus H2O. இப்போ நம்ம சல்பியூரிக் ஆசிட் சொன்னோம் இல்லையா, இப்போ நம்ம புக்ல பார்த்தோம் அப்படின்னா H plus அயானோட தான் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் நான் வந்து சல்பியூரிக் ஆசிடோட எழுதணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதுவும் நம்ம எழுதலாம், தப்பு கிடையாது. எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாங்க. ஸோ Na2Cr O4 பிளஸ் இந்த இடத்துல நம்ம 2H அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சல்பியூரிக் ஆசிட்னு அர்த்தம். H2SO4. நம்ம இங்க அயானிக் ஃபார்ம்ல எழுதும்போது இது என்னன்னு எழுதுறோம், 2H plus எழுதுறோம். gives இந்த இடத்துல இதை எழுத போறோம், Na2Cr2O7. சரியா, சோடியம் டைக்ரோமேட் பிளஸ் இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுறோம், Na பிளஸ். இந்த Na பிளஸ் எங்க இருந்து வரும், இதுல இருந்து வரும். 2 Na இங்க போயிடுது, மீதி இருக்கக்கூடிய 2 Na-வை Na பிளஸ் எழுதுறோம். அப்போ நம்ம இப்ப ஃபுல் ஃபார்ம்ல சல்பியூரிக் ஆசிட் எழுதும் போது இதுல இருந்து வரக்கூடிய அந்த 2 Na-வும் இந்த SO4 கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா நமக்கு Na2SO4ன்னு கிடைக்கும். சோடியம் சல்பேட் பிளஸ் வாட்டர்னு கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் ஒன்னே தான். இங்க நம்ம அயானிக் ஃபார்ம்ல எழுதுறோம், இங்க நம்ம ஃபுல் ஃபார்ம்ல எழுதுறோம். எது எழுதினாலும் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகுது, சோடியம் குரோமேட் இஸ் அசிடிஃபைடு வித் சல்பியூரிக் ஆசிட் ஃபார்மிங் sodium dichromate which is orange in color. Third stepல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, this sodium dichromate is treated with KCl. We get the final product as potassium dichromate. So Na2Cr2O7 KCl கூட போடும் பொழுது நமக்கு K2Cr2O7 கிடைக்குது. இதுவும் ஆரஞ்சு கலர். ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, குரோமேட் CrO4னா எல்லோ கலர் ஞாபகம் வச்சுக்கணும். டைக்ரோமேட் Cr2O7 இருந்தா ஆரஞ்சு கலர் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பரேஷன் கேட்டாங்கன்னா இந்த 3 ஸ்டெப்பும் கம்பல்சரி எழுதணும். ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதணுமா, எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஆனா ரியாக்ஷன் மஸ்ட். பேலன்ஸ்டு ஃபார்ம்ல நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, இப்போ இங்க இந்த ஃபார்ம் ஆகிற இந்த குரோமேட் டைக்ரோமேட் அப்படின்றது தே ஆர் இன்டர் கன்வெர்டபிள். நம்ம எந்த சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், அசிடிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறோமா அல்லது பேசிக் சொல்யூஷன் எடுத்துக்கிறோமான்றத பொறுத்து, அதுல இருக்கக்கூடிய pH பொறுத்து இந்த குரோமேட் டைக்ரோமேட் ஆகவும் டைக்ரோமேட் குரோமேட் ஆகவும் மாறும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பார்ப்போம், CrO4 2- அப்படின்னா இது வந்து குரோமேட் அயான்.
H plus கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது என்ன மீடியம்? அசிடிக் மீடியத்துல இது என்னவா கன்வெர்ட் ஆகுது? டைக்ரோமேட்டா கன்வெர்ட் ஆகுது. Cr2O7. அப்ப குரோமேட்னா என்ன இருக்கணும்? எல்லோ கலர் நம்மளுக்கு அசிடிக் மீடியத்துல என்ன கலரா கன்வெர்ட் ஆகும்? ஆரஞ்சு கலரா கன்வெர்ட் ஆகும். ஸோ ஏன் இதை நான் ஸ்பெசிஃபிக்கா கலர் எழுதுறேன் அப்படின்னா எக்ஸாம்ல நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ குரோமேட் இந்த மீடியம்ல என்ன கலர் சேஞ்ச் கொடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியணும் குரோமேட்னா எல்லோ கலர் அசிடிக் மீடியத்துல இருக்கும் பொழுது அது நமக்கு டைக்ரோமேட் ஆரஞ்சு கலரா மாறுது. அப்ப சொல்யூஷன் ஆரஞ்சு கலரா போகுன்றது தெரியணும். அடுத்தது டைக்ரோமேட் Cr2O7 மைனஸ் OH மைனஸ்னா அல்கலைன் மீடியத்துல என்னவா கன்வெர்ட் ஆகுது? CrO4 மைனஸா கன்வெர்ட் ஆகுது. அப்ப கலர் எதுல இருந்து எது சேஞ்ச் ஆகணும்? ஆரஞ்சுல இருந்து நம்மளுக்கு கலர் வந்து எல்லோ கலருக்கு சேஞ்ச் ஆகும். எந்த சொல்யூஷன்ல? அல்கலைன் சொல்யூஷன்ல, அல்கலைன் மீடியம். சரியா? சோ இந்த 2 பாயிண்ட்டும் நமக்கு முக்கியம். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டினுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி. சோ நமக்கு நல்லாவே தெரியும் K2Cr2O7 அப்படின்னா பொட்டாசியம் டைக்ரோமேட், Na2Cr2O7 அப்படின்றது சோடியம் டைக்ரோமேட். இது பொட்டாசியம் டைக்ரோமேட், இது சோடியம் டைக்ரோமேட். இப்ப இந்த ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா they are used as a strong oxidizing agent. ரெண்டு பேரையுமே நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். பொட்டாசியம் டைக்ரோமேட்டை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த சோடியம் டைக்ரோமேட் இஸ் ஹைலி soluble in water. ஸோ அதனால இதை நம்ம வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பிரைமரி ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ண முடியாது. ஆனா இந்த இடத்துல இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பிரைமரி ஸ்டாண்டர்ட் இன் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ். ஸோ ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இங்க நம்ம சொன்னோம் இந்த ரெண்டுத்த கம்பேர் பண்ணும்போது பொட்டாசியம் சோடியமா கம்பேர் பண்ணும்போது சோடியம் டைக்ரோமேட் வந்து வாட்டர்ல அதிகமா சாலிபிள் ஆகும். இப்ப நான் ஒரு வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் பண்றேன் அப்படின்னா நான் வந்து வெயிட் பண்ணுவேன். எனக்கு வெயிட் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு அக்யூரேட்டான வெயிட் இருந்தாதான் எனக்கு வேல்யூஸ் வந்து கரெக்டா வரும். அப்ப நான் வந்து சோடியம் டைக்ரோமேட்டை ஓபன் பண்ணி நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆவது ஓபன் ஃபார்ம்ல இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை அதை அப்சர்வ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வெயிட் வந்து வேரியேஷன் வரும். அக்யூரேட் வெயிட் நமக்கு கிடைக்காது. ஸோ அப்ப நம்ம வந்து வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல அது அந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கக்கூடிய வெயிட்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு வேல்யூஸ் கரெக்டா வராது. அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த சோடியம் டைக்ரோமேட்டை வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்ல பிரைமரி ஸ்டாண்டர்டா பயன்படுத்துறது இல்லை. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு வராததுனால வெயிட் அக்யூரேட்டா நம்மளால மெஷர் பண்ண முடியுன்றதுனால பொட்டாசியம் டைக்ரோமேட்டை பிரைமரி ஸ்டாண்டர்டா நம்ம பயன்படுத்தும். மற்றபடி இந்த ரெண்டுத்தையுமே நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணலாம். ஸோ டிஃபரன்ஸ் காமிக்கிறதுக்காக நம்மளுக்கு புக்ல என்ன பண்ணிருப்பாங்க? திஸ் பொட்டாசியம் டைக்ரோமேட் இஸ் யூஸ்ட் as a primary standard in volumetric analysis, whereas this sodium dichromate is used as oxidizing agent in organic reactions ன்னு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு நேரத்துல how will you differentiate sodium and potassium dichromate ன்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு எழுத தெரியணும். அதுக்காக இந்த பார்ட். இப்ப பார்த்தோம் அப்படின்னா இது நம்ம ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்றோம். அப்ப இதனுடைய ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் நமக்கு மெயினா தெரியணும். ஸோ நான் இந்த இடத்துல அதனுடைய ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் எழுதுறேன். ஸோ ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் வந்து நமக்கு டைக்ரோமேட் தான். அசிடிக் மீடியம்னு சொல்லிட்டோம். ஸோ அப்ப அசிடிக் மீடியத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவா கன்வெர்ட் ஆயிடும். Cr2O7 2 ஸோ அசிடிக் மீடியத்துல பார்த்தோம் அப்படின்னா 14H+. ஸோ நான் பேலன்ஸ் பண்ணி காமிக்கல. இது எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்க வந்து பேலன்சிங் தெரியணும். கண்டிப்பா தெரியணும். ஏன்னா எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது. அதனால அந்த பேலன்சிங் ஒரு தடவை நம்ம எப்படின்னு அந்த பேஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம எத்தனை ரியாக்ஷன்ஸ் கொடுத்தாலும் பேலன்ஸ் பண்ணலாம். அதனால அது வந்து கத்துக்கோங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் போறீங்கன்னா அந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதனால வந்து ரியாக்ஷன்ஸை மட்டும் நான் இங்க எழுதுறேன். அந்த பேலன்சிங்
டெக்னிக் வந்து நீங்க அங்க போய் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு டைக்ரோமேட்டினுடைய ஆக்சிடைசிங் ரியாக்ஷன். Cr2O7 2- என்னவா H பிளஸ் கூட 14H பிளஸ் 6 எலக்ட்ரான்ஸ் அது என்ன பண்ணுது கெயின் பண்ணி என்னவா மாறுது அப்படின்னா Cr3+. இந்த இடத்துல அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு இருக்கும் +6ன்னு இருக்கும். ஸோ +6 என்னவா போகுது 3+ போகுது. சரியா? ஸோ இதான் அதனுடைய ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த பொட்டாசியம் அல்லது சோடியம் டைக்ரோமேட்டை நம்ம வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா யூஸ் பண்ணும் பொழுது இது ஒரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்துல இது என்ன பண்ணுது ரெடியூஸ் ஆகுது. கெயின் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்குது. ஸோ இது ரெடியூஸ் ஆகும். இது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆகி இன்னொரு சப்ஸ்டன்ஸ் அதை என்ன பண்ணுது ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கறதுனால தான் இதை நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா I- iodide it is oxidized to iodine. ஸோ -1 சார்ஜ் இந்த இடத்துல 0வா போகுது. ஓகேவா? ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி H2S இந்த இடத்துல இதுக்கு வந்து -2 சார்ஜ் இருக்கு. அப்ப இது என்னவா கன்வெர்ட் ஆகுது சல்ஃபர். ஸோ H2S எழுதலாம் அல்லது S2- is oxidized to sulfur. நம்மளுக்கு கேக்குறாங்க எப்படி வந்து S2- வந்து சல்ஃபரா ஆக்சிடைஸ் ஆகுது ரைட் த ரியாக்ஷனா இதை எழுதணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பாதி கொடுத்துருவாங்க மீதி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா SN2+ is oxidized to SN4+. நமக்கு தெரியணும் SN2+னா அது என்னவா மாறுது SN4+ மாறுதுன்ற அந்த பேசிக் லைன் வச்சுட்டோம்னா மீதியை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்தது Fe2+ is oxidized to Fe3+. Fe2+ oxidized to Fe3+. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. ஓகேவா? அது மாதிரி இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் இன் அசிடிக் சொல்யூஷன். நமக்கு வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு வந்து பேசிக் நியூட்ரல் எல்லாம் கிடையாது, வெறும் அசிடிக் மீடியம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு அதுல இருந்து தான் வரப்போகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமேட் அண்ட் டைக்ரோமேட். ஸோ 2 ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு தெரியணும், அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் மஸ்ட். இப்போ இந்த குரோமேட் இது வந்து Cr2O4 இதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா இட் இஸ் டெட்ராஹீட்ரல் இன் ஷேப். இது பார்த்தோம் அப்படின்னா டைக்ரோமேட்ன்றது Cr2O7 இது பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு டெட்ராஹீட்ரல் இந்த பக்கம் ஒரு டெட்ராஹைட்ரல். ஸோ 2 டெட்ராஹீட்ரல் பார்த்தோம். ஒரு ஆக்சிஜன் என்ன பண்ணுது பிரிட்ஜ் பண்ணுது. ஒரு ஆக்சிஜன் 2 டெட்ராஹீட்ரனுடைய Cr அது என்ன பண்ணுது கனெக்ட் பண்ணி கொடுக்குது. அதனால நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இப்போ இதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியணும். இது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஏற்கனவே எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சொல்லியிருப்போம். இருந்தாலும் வேணா நான் ஒரு தடவை சொல்றேன். Cr2O4 எனக்கு குரோமியமோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியணும். ஸோ X எடுத்துக்கிறேன் பிளஸ் 4 ஆக்சிஜன் 4 ஒரு ஆக்சிஜனுக்கு -2 ஹோல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு -2. அப்போ எவ்வளவு வரும் X -8 is equal to -2. X is equal to -2 plus 8. X is equal to +6. சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல குரோமியமுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +6. அடுத்தது நம்ம Cr2O7 போறோம். குரோமியமுக்கு தெரியணும். ஸோ 2 Cr இருக்கு, அதனால 2x plus 7 ஆக்சிஜனுக்கு 7 ஒரு ஆக்சிஜன் -2 is equal to -2 ஹோல் சார்ஜ். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 2x -14 is equal to -2. அப்ப 2x is equal to -2 plus 14. 2x is equal to plus 12. X is equal to 12/2 which is equal to plus 6. அப்ப இந்த இடத்துல 1 என்ன சார்ஜ்ல இருக்குது +6ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் குரோமேட்ல இருக்கக்கூடிய Cr-னாலும் சரி டைக்ரோமேட்ல இருக்கக்கூடிய Cr-னாலும் சரி இட் இஸ் +6. அடுத்தது இஃபெக்ட் ஆஃப் pH நான் மேலேயே சொல்லிட்டேன், கலர் சேஞ்சோட சேர்த்து சொல்லிட்டேன். அல்கலைன் மீடியமா இருந்ததுன்னா டைக்ரோமேட் அயான் குரோமேட்டா மாறுது. ஸோ ஆரஞ்சு கலர் இஸ் கன்வெர்டட் டு எல்லோ கலர். அதே அசிடிக் மீடியமா இருந்ததுன்னா chromate is converted to dichromate. So color changes from yellow to orange. So இதுவும் முக்கியம். அடுத்தது லாஸ்டா uses.
Uses பார்த்தோம்னா it is used in leather industry. It is used as an oxidant for the preparation of many azo compounds. Potassium dichromate is used as a primary standard in volumetric analysis. இப்போ மேல பார்த்தா அதே இந்த யூஸ் பார்த்திருக்கோம். ஸோ நம்மளுக்கு அந்த பொட்டாசியம் டைக்ரோமேட் ஸ்டார்ட் பண்ணும்போதே புக்ல கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் an important chemical used in leather industry and it is used as an oxidant for the preparation of many azodyes கொடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் வந்து பொட்டாசியம் டைக்ரோமேட் பத்தினது. அப்போ பொட்டாசியம் டைக்ரோமேட்டை நம்மளுக்கு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். பொட்டாசியம் டைக்ரோமேட்ல கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ப்ரிப்ரேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறம் இந்த கலர் சேஞ்ச்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. சரியா? ஸோ ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட் ஃப்ரம் குரோமைட் இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ இங்கேயும் கிட்டத்தட்ட சிமிலர் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு போர்டில் கேட்குறாங்க. ஸோ அதில் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரிப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃபார்முலா KMnO4. ஸோ ப்ரிப்ரேஷன் ஒன்று சாதாரண ப்ரிப்ரேஷன், இன்னொன்று கமர்ஷியல் ப்ரிப்ரேஷன், மூணாவது லெபார்டரி ப்ரிப்ரேஷன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சாதாரணமாக ப்ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். அது வந்து 2 ஸ்டெப்பில் நடக்குது. எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா MnO2. ஸோ இதுக்கு பேர் பைராலுசைட். சில சமயம் கிவ் த ப்ரிப்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஃப்ரம் பைராலுசைட் ஓர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இதோட பேரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பைராலுசைட். ஓகேவா? சரி, MnO2 நம்ம எது கூட ட்ரீட் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அல்கலி மெட்டல் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த இடத்துல நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம் பிளஸ் O2 ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் KNO3. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம இந்த இடத்துல O2, ஏன்னா ஆக்சிஜன் சப்ளை பண்ண போது அதனால நம்ம O2 கொடுத்துருக்கோம். இப்போ MnO2 பிளஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுது? K2MnO4. K2MnO4 அப்படின்னா நம்ம நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதையும் போட்டு குழப்பிக்குவாங்க. இது வந்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஒரே ஒரு K இருந்ததுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இதுக்கு பேரு பொட்டாசியம் மேங்கனேட். பொட்டாசியம் மேங்கனேட்டோட ஃபார்முலா K2MnO4. சரியா? 2 K நம்ம போட்டோம்னா பொட்டாசியம் மேங்கனேட், ஒரே ஒரு K போட்டோம்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஓகேவா? ஓகே. சரி, இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த பொட்டாசியம் மேங்கனேட் பார்த்தோம்னா டார்க் கிரீன் கலர்ல இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல MnO2 கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு O2 போட்டோம் அப்படின்னா K2MnO4 which is dark green in color கிடைக்கும். இந்த K2MnO4 அப்படின்றது இது டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ஆகும். அசிடிக் மீடியத்திலயோ அல்லது நியூட்ரல் மீடியத்திலயோ இது என்ன ஆகும்? டிஸ்ப்ரோபோர்ஷனேட் ஆகும். டிஸ்ப்ரோபோர்ஷனேட்னா ஒரே ஆட்டம் ஒரு நம்மளுக்கு ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்டும் ஒரு ரிடக்ஷன் ப்ராடக்ட்டும் நமக்கு கொடுக்கும். அதாவது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி ஒரு நேச்சர் கொடுக்கும். இது எதுல அப்படின்னு பார்த்தோம்னா அசிடிக் மீடியம் அல்லது நியூட்ரல் மீடியம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு K2MnO4 நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னா இதை எப்படி பிரிப்போம்? K2K பிளஸ் MnO4 2- அதனுடைய அயானிக் ஃபார்ம் தான் இங்க எழுதியிருக்கோம், MnO4 2-. இது அசிடிக் மீடியத்துல என்ன ஆகுது? நம்மளுக்கு MnO4-. ஸோ இது வந்து பெர்மாங்கனேட், இது மேங்கனீஸ் டயோக்சைடு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 Mn இருக்கு. ஒன்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதை விட அதிகமா இருக்கும், இன்னொன்னு கம்மியா இருக்கும். இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ இது எனக்கு வேணும். ஸோ X plus 4 into oxygenக்கு -2 is equal to -2. இப்போ X minus 8 is equal to -2. X is equal to -2 plus 8. Therefore, X is equal to plus 6. சரியா? அப்போ இதுல ஆக்சிடேஷன் நம்பர் +6. இங்க வரும்போது என்ன ஆகுது? MnO4 மைனஸா இருந்ததுன்னா MnO4 மைனஸ்னா X plus 4 into -2 is equal to -1. அப்போ X minus 8 is equal to -1. X is equal to -1 plus 8.
x is equal to +7. ஸோ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் எவ்வளோ +7. இங்க பார்ப்போம் MnO2க்கு போவோம். x plus 2 into minus 2 is equal to 0. X minus 4 is equal to 0. X is equal to plus 4. So, இந்த இடத்துல என்ன ஆகுது plus 4. இப்போ இந்த இடத்துல plus 6ல இருந்து இதுல increase ஆயிருக்கு. plus 7க்கு போயிருக்கு. இதுல plus 6ல இருந்து இங்க வரும்போது plus 4 decrease ஆயிருக்கு. So, இதுக்கு பேரு disproportionation பேரு. ஒரு oxidation state நம்மளுக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு போகும்போது ஒரு அயான் வந்து ப்ராடக்ட் ஃபார்முக்கு போகும் பொழுது கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல ஒன்னினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாகவும் இன்னொன்னுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறைவாகவும் இருக்குதுன்னா அதுக்கு பேரு டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் பேர். சரி, அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு கிடைச்ச இந்த பொட்டாசியம் மேங்கனேட் அசிடிக் மீடியம் அல்லது நியூட்ரல் மீடியம், இங்க நம்ம அசிடிக் மீடியம் எடுத்திருக்கோம். அசிடிக் மீடியத்துல டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ ஆகி நமக்கு MnO4 மைனஸும் MnO2வும் கொடுக்குது. இந்த MnO4 மைனஸ் தான் நம்மளுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இது கேயோட சேர்ந்ததுன்னா இதுல இருந்து வெளியில வந்த இந்த பொட்டாசியத்தோட சேர்ந்ததுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஸோ அதனுடைய கலர் பார்த்தோம் அப்படின்னா பர்பிள் கலர்ல இருக்கும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா manganese dioxide is treated with an alkali metal hydroxide and an oxidizing agent potassium nitrate. கொடுத்தோம் அப்படின்னா we get a dark green colored potassium manganate. This potassium manganate undergoes disproportionation in acidic or neutral medium forming potassium permanganate and manganese dioxide. ஓகேவா? செகண்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் மெத்தட் வந்து கமர்ஷியல் மெத்தட். ஸோ கமர்ஷியல் மெத்தட மேங்கனேட் ப்ரிப்பரேஷன் வரைக்கும் ஒன்னே தான். இங்க என்ன பண்றோம், MnO2 எடுக்கிறோம், அதே மாதிரி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஃபியூஸ் பண்றோம், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்றோம், நமக்கு மேங்கனேட் கிடைக்குது. MnO4 மைனஸ் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இப்போ இங்க ஃபார்ம் ஆன இந்த MnO4 மைனஸை நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் இன் பிரசன்ஸ் ஆஃப் அல்கலைன் சொல்யூஷன் கொடுக்கும். ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் கொடுக்கும் பொழுது this MnO4 minus அதாவது manganate ion is converted to permanganate ion. MnO4 minus நமக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா? ஸோ இது கமர்ஷியல் மெத்தட். மூணாவது பார்த்தோம் அப்படின்னா லெபார்டரி மெத்தட். ஸோ லெபார்டரி மெத்தட்ல நம்ம என்ன பண்றோம், ஏதாவது ஒரு மேங்கனீஸ் 2 சால்ட் எடுத்துக்கிறோம். மேங்கனீஸ் வந்து ஆக்சிடேஷன் 2ல இருக்கக்கூடிய ஒரு சால்ட் எடுத்துக்கிட்டு அதுல வந்து பெராக்சோ டைசல்ஃபேட், இது வந்து பெராக்சோ டைசல்ஃபேட் அயான் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்னா போடும் பொழுது இது என்ன ஆகுது, Mn2 பிளஸ் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா MnO4 மைனஸா கன்வெர்ட் ஆகுது. சரியா? ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டா கன்வெர்ட் ஆகுது நமக்கு. plus SO4 minus plus H plus. So, இந்த reaction laboratory method ரொம்ப முக்கியம். நமக்கு complete the reactionல கேட்பாங்க. So, ஒரு manganese 2 salt எடுத்துக்கணும். பெராக்சோ டைசல்ஃபேட் எடுத்து அந்த காம்பவுண்ட் எடுத்து ஆட் பண்ணும்பொழுது நமக்கு MnO4 மைனஸ் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்றது இட் இஸ் அ டார்க் பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிறிஸ்டல்ஸா இருக்கும். டார்க் பர்பிள், கிட்டத்தட்ட பிளாக் மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே கிட்ட பார்த்தாதான் அந்த பர்பிள் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டார்க் பர்பிள் கலர்டு கிறிஸ்டல் அது. இட் இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் வித் KClO4 சால்ட் மாதிரி. ஸோ KClO4 சால்ட்டினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஏன்னா ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஃபார்முலா தான். சரியா? ஸோ இதுல K எடுத்துட்டோம்னா இது ClO4 மைனஸ், இது MnO4 மைனஸ். ஸோ ரெண்டு பேரோட ஸ்ட்ரக்சரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதணும், இட் இஸ் ஐசோஸ்ட்ரக்சரல் வித் KClO4ன்னு எழுதணும். அடுத்தது இதனுடைய ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை நம்ம 513 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும் பொழுது இது டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு ரெண்டு ப்ராடக்டை கொடுக்கும். ஒன்னு பொட்டாசியம் மேங்கனேட், இன்னொன்னு மேங்கனீஸ் டயோக்சைடு. சரியா? ஸோ ரியாக்ஷன் என்ன, KMnO4 நம்ம ஹீட் பண்றோம் அப்படின்னா அது K2MnO4 பொட்டாசியம் மேங்கனேட்டும் MnO2 மேங்கனீஸ் டயோக்சைடும் ஆக்சிஜனையும் லிபரேட் பண்ணுது. ஓகேவா?
அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் எழுதுற மாதிரி அதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி எழுத போறோம். ஸோ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இப்போ இதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அசிடிக், ஆல்கலைன், நியூட்ரல் எல்லாத்துலயும் இருக்கும். நமக்கு 2 கொடுத்துருக்காங்க. ஒன்னு அசிடிக் மீடியம் கொடுத்துருக்காங்க, இன்னொன்னு வந்து நியூட்ரல் அல்லது ஃபெயின்ட்லி ஆல்கலைன் மீடியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ஸும் இந்த 2 மீடியம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அதனுடைய அந்த ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல MnO4 மைனஸ்னா Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன இருக்குது +7. ஸோ இது 5 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி Mn+2 மாறுது. ஸோ இது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆறதுனால இது இன்னொரு சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இதுவும் நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம் வீடியோஸ், பிளேலிஸ்ட்ல போய் நீங்க பார்த்துக்கலாம் எப்படி வந்து இதை பேலன்ஸ் பண்றது அப்படின்னு. ஸோ இங்க நம்மளுக்கு C2O4 2- சரியா. ஸோ C2O4 2- அது நம்மளுக்கு என்னவா மாத்தி கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடா மாத்தி கொடுக்குது. ஓகேவா. ஸோ ஆக்சலேட் அயானை கார்பன் டை ஆக்சைடா மாத்துது. C2O4 2- is oxidized to CO2. அடுத்தது பார்த்தோன்னா Fe2+2 Fe3+, Fe2+2 Fe3+. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா I-2 I2, I-2 I2. அடுத்தது NO2-, ஓகேவா. ஸோ NO இந்த 2 வந்து கீழே வரணும். ஸோ NO2- 2 NO3-, NO2- 2 NO3-, ஓகேவா. அடுத்தது SO3 2- 2 SO4 2-, ஓகேவா. ஸோ இதெல்லாம் இந்த கன்வர்ஷன் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஈஸியா வந்து பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இன் அசிடிக் மீடியம் இது. அடுத்தது நியூட்ரல் ஆர் ஃபெயின்ட்லி ஆல்கலைன் மீடியம்க்கு நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ I- வந்து IO3- நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும். சரியா. அயோடைடு வந்து அயோடேட், இது வந்து அயோடேட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா S2O3 2-, தயோசல்ஃபேட் வந்து நமக்கு SO4 2- மாறுது. S2O3 2- to SO4 2- கன்வெர்ட் ஆகும். அடுத்தது இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த Mn2+ நம்மளுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல MnO2 கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த 2 கம்பேர் பண்ணும்போது இது ஸ்லைட்லி நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ரியாக்ஷன். MnO2 வந்து Mn2+ வந்து MnO2 கன்வெர்ட் ஆகும். ஸோ ரியாக்ஷன்ஸ் வந்து இவ்வளோதான். இந்த ரியாக்ஷன்ஸை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணினாலும் போதுமானது. அடுத்தது பார்த்தோன்னா பெர்மாங்கனேட் titrations in presence of hydrochloric acid are unsatisfactory since hydrochloric acid is oxidized to chlorine. ஸோ இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அசிடிக் மீடியம் அப்படின்னா நம்ம யூஸ்வலா நம்ம எந்த ஆசிட் ஆட் பண்ணுவோம்னா சல்ஃபியூரிக் ஆசிட் தான் ஆட் பண்ணுவோம் அசிடிக் மீடியத்துக்கு. ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடும் ஆசிட் தான். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணும், இதுல இருக்கக்கூடிய இந்த Cl- நம்மளுக்கு Cl2 ஆக்சிடைஸ் ஆகுது. அதனால நம்மளால ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது, நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாது. அதனால நம்ம யூஸ்வலா அசிடிக் மீடியமுக்கு எதை தான் யூஸ் பண்றோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணணுமே தவிர்த்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கூட யூஸ் பண்றது இல்லை. அடுத்தது இதனுடைய யூசஸ். Besides its use in analytical chemistry, potassium permanganate is used as a favorite oxidant in preparative ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நம்ம ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாவும் இதை நிறைய இடத்துல வந்து பயன்படுத்துறோம் அனாலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியை தவிர்த்து. அடுத்தது இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ளீச்சிங் ஆஃப் wool, cotton, silk and other textile fibers. அப்புறம் இட் இஸ் யூஸ்டு ஃபார் த டீகலரைசேஷன் ஆஃப் ஆயில்ஸ் are also dependent on its strong oxidizing power. ஸோ இந்த ஆயில்ஸை வந்து டீகலரைஸ் பண்றது எல்லாமே வந்து இதனுடைய ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டினால தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அண்ட் பொட்டாசியம் மேங்கனேட் ரெண்டுத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது Mn,
O4 இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ். ஸோ 2 மைனஸ். இது Mn ஒரே ஒரு மைனஸ் குடுத்துருக்காங்க. ஸோ MnO4 மைனஸ். இப்போ இதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். இது வந்து மேங்கனேட் அயான், இது மேங்கனேட் அயான், இது பெர்மாங்கனேட் அயான். இப்போ இங்க எழுதியிருக்கோம் இல்லையா, நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து மேங்கனேட், மேங்கனேட்டுக்கு +6, மேங்கனேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6, பெர்மாங்கனேட்டுக்கு +7. ஸோ மேங்கனேட் வந்து கிரீன் கலர்ல இருக்கும், பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து பர்பிள் கலர்ல இருக்கும். ரெண்டுமே வந்து டெட்ராஹைட்ரல் ஜாமெட்ரி தான். ஸோ ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன் கிடையாது. ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேரி ஆகுது. மேங்கனேட் வந்து +6, பெர்மாங்கனேட் வந்து +7. ஸோ இதுலயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கம்ப்ளீட் த ரியாக்ஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த டீகம்போசிஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கேட்டிருக்காங்க. ப்ரிப்ரேஷன் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம வந்து டிஎன்எஃப் பிளாக் சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கு. கிவ் ரீசன், அக்கவுண்ட் ஃபார் த ஃபாலோயிங். அது நம்ம ஃப்ரண்ட்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் படிப்போம் இல்லையா, அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்மளுக்கு வந்து அவ்வளவும் படிக்க கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அட்லீஸ்ட் இந்த பார்ட் வந்து நம்ம கொஞ்சம் தரவா இருந்தோம்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கிளிக் ஆகும். ஸோ இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக்கு உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இல்லைன்னா நான் இப்ப கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்றேன். அதே மாதிரி இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நோட்ஸ் வேணும்னு போட்டிங்கன்னா நான் வந்து ஃப்ரீ நோட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன், பிடிஎஃப் அனுப்பி விடுறேன். ஸோ என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9629614371. ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க உங்களுடைய மெசேஜை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து நோட்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.